மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், விரிவான தகவல்களை வழங்க ஓவர் டு யூ. மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தலைமைச் செயலகத்துல தேர்தல் அதிகாரி முன்னிலையில இப்ப வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மதிமுக முதன்மை செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறாங்க. திமுக வசம் 4 மாநிலங்களவை சீட் வந்திருந்தது. அதுல 2 இடங்களை கூட்டணிக்கு கொடுத்துவிட்டு 2 இடங்கள் திமுக போட்டியிட்டாங்க. இதுல ஏற்கனவே எம்பியாக இருந்த திருச்சி சிவாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில புதிதாக திமுகவின் ராஜ்யசபா வேட்பாளராக பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. திமுகவுல செய்தி தொடர்பு மாநில செயலராக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மாநிலங்களவைக்கு புதிதாக செல்லக்கூடிய ஒருவராக அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் தலைமைச் செயலகத்துக்கு இன்றைக்கு வந்து முதலமைச்சர் முன்னிலையில தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாளை தினம் வேட்புமனு பரிசீலனை நடைபெறும். போட்டி இருந்தால் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். ஆனால் போட்டி இல்லாமலேயே திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய 4 பேரும், அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய 2 பேர் என 6 பேர் தேர்வாவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக சார்பில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எனும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.